நான் ஒரு முறைக்கு 2-3 முறை ஆண்டவர்கிட்ட இதை பேசணுமா இதை பேசணுமான்னு கேட்டிருக்கேன். நிறைய நேரங்களில் சமாதானம் இல்லாமல் செய்யறதே இல்லை. ஆண்டவர் தீர்க்க மாட்டார். இந்த சத்தியத்தை பேசும்பொழுது இயேசு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்கே சுகமளிக்கிற வல்லமை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படித்தான் இன்று அவர் என் மூலமாக அவர்களோடு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பலவீனங்கள் மறையும், வியாதிகள் நீங்கும். ஏதாவது தவறான முடிவில் இருப்பீர்கள் என்றால் அந்த முடிவெல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களை சரியான பாதையில நடத்த போகிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மகனாயிருந்தான். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மகனாயிருந்தான். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு சாட்சி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. எப்படி இருந்தா? சத்தமா சொல்ற, விளக்காயிருந்தான். அவன் வெளிச்சத்திலே நீங்கள் சில காலம் கழிவுறுவீர்கள். அவன் விளக்காயிருந்தான். விளக்கை குறித்து பேச போகிறேன். விளக்கு இருட்டில் நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. விளக்கு நமக்கு பாதைக்கு பயன்படுது. நான் சொல்றேன், அவன் ஒரு விளக்கு 400 ஆண்டுகள் மல்கிய